أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم إلى آخره صدق الله العظيم. புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலக முஃமின்கள், முஸ்லிம்கள், நம் முன்னோர்கள், நம் சந்ததிகள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் சிலர்கள் மதிக்கப்படுவதும் சிலர்கள் அவமதிக்கப்படுவதும் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள். யார் மதிக்கப்படுவார்கள்? செல்வம் உடையவர்கள் மதிக்கப்படுவார்கள், செல்வாக்கு உடையவர்கள் மதிக்கப்படுவார்கள், பதவி பட்டம் பெற்றவர்கள் மதிக்கப்படுவார்கள், குடும்ப பாரம்பரியம் உள்ளவர்கள் மதிக்கப்படுவதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். மேற்சொன்ன விஷயங்களில் காரணமாக முன்வைத்து மதிக்கப்படுவதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் அவர்களில் யாராவது விதவையாக இருந்தால், செல்வம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, பாரம்பரியம் இருக்குது, பதவி இருக்குது, பட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் கணவன் இல்லை, விதவையாக இருக்கிறா அப்படின்னு சொன்னால் அந்த பெண் எப்படிப்பட்ட அந்தஸ்தை பெற்றிருந்தாலும் மக்களால் உதாசீனப்படுத்தப்படுவாள், ஒதுக்கப்படுவாள் என்பது மறுக்க முடியாத உண்மை. உறவுகளில், சொந்த பந்தங்களில் நல்ல காரியங்கள் நடக்கின்ற வேளைகள் எல்லாம் அந்த பெண் ஓரங்கட்டப்படுகிறாள் என்பதை நாம் பார்க்க முடியும். அழைப்பதலில் ஒரு உயிரோட்டம் இருக்காது, வரவேற்பதில் ஒரு உயிரோட்டம் இருக்காது. சொல்லப்போனால் அவள் வருவதை கெட்ட சகுனமாக பார்க்கக்கூடிய காலமாக இக்காலம் என்பது இருக்கிறது. ஏன் இந்த நிலை? கணவன் இல்லாமல் வாழ்கிறாள், அவள் ஒரு விதவை என்பதை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. அன்பானவர்களே, இஸ்லாம் எல்லா மக்களுக்கும் தெளிவான வழிகாட்டுதலை தந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மார்க்கம். இவைகளுக்கும் தீர்வை நமக்கு சொல்லித் தருகிறது. தமிழகத்தில் ஒட்டுமொத்த பெண்களில் கிட்டத்தட்ட 10% பெண்கள் விதவையாக இருக்கிறார்கள். இந்தியாவிலேயே ஒட்டுமொத்த பெண்களில் 7.3% தான் விதவைகள். ஆனால் தமிழகத்தில் மற்ற மாநிலங்களை விட அதிகமாக விதவைகளாக பெண்கள் இருக்கிறார்கள். கணவன் இறந்ததனால் அந்த பெண் விதவை என்கிற அடையாளத்தை பெறுகிறாள். ஏன் கணவன் இறந்தான் என்பதை கேள்வி எழுப்பப்பட்ட நேரத்தில் பெண்கள் சொல்லக்கூடிய பதில்கள் பலவிதம். போதையால் மரணத்தை தழுவினான், கஞ்சா, போதைப் பொருள், தற்கொலை, கொரோனா பாதிப்பு, மதுப்பழக்கம், இப்படி ஏராளமான விஷயங்களை காரணமாக கணவனுடைய மரணத்திற்கு முன்வைக்கக்கூடிய பெண்களுக்கு மத்தியில் அதிகமான பெண்கள் முன்வைத்த காரணம் ஒன்றுதான்.
அது மது பழக்கம். அதனால தான் கணவன் இறந்தான் அப்படிங்கிற விஷயத்தை பெண்கள் சொல்வதை ஆய்வுகள் நமக்கு சொல்லும் செய்து. அன்பானவர்களே, இன்னொரு வகையில் பெண் விதவையாக பார்க்கப்படுகிறாள். அது தலாக்கினுடைய பிரச்சனை. தலாக்கின் மூலமாகவும் பெண்கள் விதவையாக மாற்றம் பெறுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், இந்த விஷயங்கள் முஸ்லிம்களிடத்திலும் இப்பொழுது அதிகமாக தொற்றிக்கொண்டது என்பது கசப்பான உண்மை. முஸ்லிம்களுடைய குடும்பங்களில் அதிகமாக தலாக் அப்படிங்கிற நிகழ்வும் பெருகி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு ஜமாத்திலும், ஒவ்வொரு நாடும் இதுபோன்ற பிரச்சனைகள் வந்து குவிவதை நெருங்கியவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஜமாத்தோடு தொடர்பில் இருப்பவர்கள், மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்கள் நிச்சயம் தெரிந்து கொள்வார்கள். அவ்வளவு பாதிப்புகள் நம்முடைய மக்களுடைய உள்ளங்களிலே தொடர்ந்து கொண்டே அதிகமாகிக் கொண்டே வருகிறது. அன்பானவர்களே, இஸ்லாம் எல்லாவற்றுக்கும் தீர்வை சொல்லக்கூடிய மார்க்கம். பிற மதங்களை போன்று இஸ்லாம் அல்ல. பிற சமயத்தில் கணவன் இறந்தால் மனைவி கணவனை எரிக்கின்ற அந்த நெருப்பில் தானும் விழ வேண்டும் அப்படிங்கிற சட்டமெல்லாம் இருந்தது. அவள் விழலை அப்படின்னு சொன்னால் பிறர்கள் என்ன செய்வாங்க? அந்த பெண்ணை நெருப்பில் தள்ளி விடுவார்கள். கணவனுடைய உடல் எரிக்கப்படக்கூடிய அந்த நெருப்பில் அந்த மனைவி என்ன செய்வாங்க? தள்ளி விடுவார்கள். ஒரு தம்பதி திருமணம் முடிந்து 8 மாதம், கணவன் இறந்து விட்டார். கணவனுடைய உடல் எரிக்கப்படுகிறது. மக்களில் சில பேர் என்ன செஞ்சாங்க? அந்த சின்ன வயது பெண், 18 வயசு தான், நெருப்பில் தள்ளினார்கள். 45 நபர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது. 2024 எல்லோர்களும் விடுதலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு உயிர் பறிபோனது. அறியாமையின் உச்சத்தில் மக்கள் இருக்கிறார்கள். அன்பானவர்களை, இஸ்லாம் இப்படிப்பட்ட வழிகாட்டுதலை நமக்கு சொல்லித்தரவில்லை. எல்லாவற்றுக்கும் தீர்வை நமக்கு அழுத்தமாக பதிவு செய்கிறது. இன்னும் சொல்ல போனால், கணவனால் தலாக் விடப்பட்ட பெண்ணாக இருந்தாலும், கணவனுடைய மரணத்தால் தனிமையில் இருக்கக்கூடிய விதவையாக இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும், அவளும் மதிக்கப்பட வேண்டும் என்கிற விஷயத்தை மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது. அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆமினானா யாருங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற போதே கணவனை இழந்த பெண்ணாகத்தான் அந்த அம்மா இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருவில் இருக்கின்ற போதே தந்தை இறந்து விட்டார். இப்போ ஒரு விதவை என்கிற நிலையில் இருக்கின்ற தருணத்தில் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விதவையாக இருக்கும் நிலையிலேயே 6 வருட காலம் அவர்களை வளர்த்தெடுத்த பெருமை அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு உண்டு. அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இறுதி தூதரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமக்கின்ற, கருவில் சுமக்கின்ற பாக்கியத்தை ஆமினா அம்மாவுக்கு கொடுத்தான். அந்த ஆமினா அம்மாவை அல்லாஹ் எப்படி அமைத்தான்? நபி பிறக்கின்ற அந்த நேரத்தில் விதவை என்கிற நிலையை அல்லாஹு தஆலா அமைத்து கொடுத்தார். இதுவெல்லாம் சமூகத்திற்கு ஒரு பாடம். நபியிடத்தில் எல்லாவற்றுக்கும் முன் மாதிரி இருக்கிறது என்று சொன்னால், நபியை சுமந்த அந்த பெண்ணுக்கும் மற்ற பெண்களுக்கு முன்மாதிரி உண்டு. ஒரு நபியை சுமக்கின்ற பெண்மணி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கணவன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் தேவையில்லை. விதவையாக இருந்தாலும் நபியை சுமக்கின்ற அந்த பாக்கியத்தை பெற்றவள் தான் என்பதை இஸ்லாம் அங்கே நமக்கு தெளிவுபடுத்தியது. அதுபோல் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு மார்க்க சட்ட மாமேதை.
நபியினுடைய வாழ்வு முறை எதுவென்று அறிந்து தொகுத்து மக்களுக்கு இலகுவாக அதை அடையாளம் காட்டிய பெருமை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு உண்டு. அவருடைய தாய் விதவையாக இருக்கும் நிலையிலேயே அந்த குழந்தை என்ன செஞ்சாங்க, ஒரு மேதையாக உருவாக்கி காட்டினாங்களா இல்லையா? பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசா பகுதியில் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்தார்கள். அன்பானவர்களே, அந்த மகனை தான் ஒரு மார்க்க மேதையாக ஆக்க வேண்டும், உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசையோடு அங்கிருந்து புறப்பட்டார்கள் அவருடைய விதவை தாய். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கு உதவி செய்தான். அந்த அம்மா ஆசைப்பட்டது போலவே அவர்கள் மேதையாக அவர்கள் பதிவு செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதல் திருமணம் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு தான் நடந்துச்சு. நபிக்கு முதல் திருமணம் என்றாலும் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு மூணாவது திருமணம். 2 கணவன் மரணமடைந்திருக்கிறார், ஒருவர் பின் ஒருவர் மரணத்தை தழுவி இருக்கிறார். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு செல்வ சீமாட்டி, ஏராளமான சொத்துக்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது. ஒரு குடும்ப பாரம்பரியமிக்க ஒரு அழகான ஒரு பெண்மணி. அவரை திருமணம் முடிப்பதற்கு பெண் கேட்டு ஒவ்வொரு நாளும் யாராவது ஒரு குறைஷி வம்சத்தை சார்ந்த ஒருவர் வந்து தூதுவராக வந்து நிற்பார். உங்களை திருமணம் முடிக்க இன்னார் ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, வந்து கேட்டு நிற்பாங்க. ஆனால் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அதற்கு இடம் கொடுக்கல. எந்த நிலையில் 2 திருமணம் முடிந்து விட்டது, இருவரும் வஃபாத்தாக இருக்கிறாங்க. தகுதியான நபர் கிடைத்தால் நாம் அவரை திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தபோது நபியினுடைய சொல், அவருடைய பழக்க வழக்கம், அவருடைய வியாபாரத்திறன், அவர்கள் வியாபாரத்தை கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடிய அந்த முறைகள், உண்மையான வார்த்தைகள் எல்லாமே ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஈர்த்தது. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தனக்கான துணை எவர் என்று முடிவு செய்த உடனே தானே வெளியே வந்து தயங்காமல் அந்த விஷயத்தை எடுத்து சொல்லி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்தார்கள் என்கிற வரலாற்றை நாம் பார்க்க முடியும். மறுமணம் செய்வதற்கு இஸ்லாமிய பெண்களுக்கு மார்க்கம் எந்த தடையுமே விதிக்கலை. தாராளமாக மறுமணம் செய்வதற்குண்டான வழியை திறந்து விட்டிருக்கிறது. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் விதவையாக இருந்தும் மூன்றாவதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்தார்களே, அவர்கள் திருமணம் முடிக்காமல் இருந்திருந்தால் அவருடைய நிலை விதவை என்கிற கோலத்தில் முடிந்திருக்கும். ஆனால் சரியான நபரை திருமணம் முடிப்பது ரொம்ப முக்கியமானது. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அப்படி ஒரு துணையை தேர்வு செய்து திருமணம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதி தூதராக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்தான். அந்த நபியை முதலாக ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கொடுத்து கண்ணியப்படுத்தினார். வரலாற்றில் எழுதுவார்கள், முதலாக ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை படைத்தான் என்று எழுதுவார்கள். அது எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு நல்ல விஷயத்தை ஒரு மனிதன் தொடங்கி வைத்தால் அந்த காரியத்தை அதற்கு பின்னால் யார் செய்தாலும் அவருக்கு அந்த நன்மையில் எள்ளளவும் குறையாமல் குறைவின்றி முதலில் தொடங்கிய நபருக்கும் கிடைக்கும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோல தீயதும் அப்படித்தான்.
இங்கே முதலாக ஈமான் கொண்ட அந்த பாக்கியத்தை ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெற்றார்கள் என்றால் கியாமத்து வரைக்கும் இறுதியாக ஈமான் கொள்ளக்கூடிய மனிதன் வரை எத்தனை மனிதர்கள் ஈமான் கொண்டார்களோ சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு நன்மைகள் ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய பாக்கியம். அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கினான். அதற்கு அடிப்படையான ஒரு விஷயம் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பதை கடந்து அவர்கள் எடுத்த முடிவு. அது என்னதுங்க? மறுமணம் செய்யக்கூடிய அந்த முடிவு. அதுவும் தகுதியான ஆள் கிடைத்த போது தயங்காமல் தானே வழியே வந்து அதை நபியிடத்திலே சொல்லி அந்த நபியினுடைய கரத்தை பிடித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய அந்தஸ்தை மிக உயர்த்தி காட்டினான். ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் திருமணம் முடிப்பது கொண்டு ஏராளமான சிறப்புகளை அவர்கள் பெற்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியிடத்தில் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஏதோ ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வந்து கொண்டிருக்கிறார்கள், கையில் பாத்திரம் நிரம்ப உணவும் குழம்பும் பானமும் கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், என் சார்பாகவும் அவர்களின் ரப்பாகிய அல்லாஹ்வின் சார்பாகவும் சலாத்தை சொல்லுங்கள் என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மனிதனுக்கு சலாம் சொல்வது இயல்பான ஒன்று. அதைத்தான் நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம், நாம் பகிர்ந்து கொள்கிறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சலாத்தை பெறுவது சாதாரணமான விஷயமா? எல்லாவற்றுக்கும் மேலாக படைத்த ஆளும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒரு மனிதருக்கு சலாம் சொல்வது எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தான். இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அல்ல. அவர்கள் எடுத்த ஒரு முடிவு, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார்களே, அதனுடைய வெளிப்பாடாக இவைகள் இருக்கிறது. அதுபோல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடித்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்க்கிறோமே. அதுவும் ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தது கொண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல உதவிகளை அவர்களை கொண்டு செய்தார். இந்த இஸ்லாம் இவ்வளவு செழித்தோங்கி உலகம் முழுவதும் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய செல்வம் அதற்கு ஒரு முதல் காரணமாக இருக்கிறது. தன்னுடைய செல்வத்தை வாரி வாரி இறைத்தார்கள் தீனுக்காக வேண்டி, தன்னுடைய கணவனுடைய திருப்திக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பெறுவதற்காக வேண்டி ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க என்ன செஞ்சாங்க? செல்வத்தை கணக்கில்லாமல் அள்ளி கொடுத்தார்கள். அன்பானவர்களே, இஸ்லாம் பரவியதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய செல்வமும் மிக முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது நான் ரோஷப்பட்டதை போல வேறு எந்த பெண்கள் மீதும் ரோஷப்பட்டதில்லை. நபியிடத்தில் நான் நேரடியாக கேட்டேன், யார சொல்லலாம், ஏன் அவங்கள பற்றியே எப்பொழுது பார்த்தாலும் புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறீங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பெண்ணுக்கு அடுத்த எத்தனையோ சிறந்த பெண்கள் அல்லாஹ் உங்களுக்கு தரலையா? அல்லாஹ் தந்திருக்கானே, எப்பொழுது பார்த்தாலும் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே என்று கேட்டபோது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, நான் இறைவனுடைய தூதர் என்று சொல்லும் நேரத்தில் நம்முடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன்தான் என்று அழுத்தமாக மக்களிடத்தில் எடுத்து சொன்ன நேரத்தில் மக்கள் நிராகரித்த போது என் மீது நம்பிக்கை கொண்டவள் அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க. மக்கள் எல்லாம் என்னை பொய்யன் என்று சொன்னபோது என்னை உண்மைப்படுத்தியவள் ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க. என்னுடைய வாழ்வாதாரத்தை மக்கள் தடை செய்த தருணத்தில் எனக்காக தன்னுடைய முழு வாழ்வாதாரத்தையும் அர்ப்பணித்தவள் ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க. மற்ற மனைவிகளை கொண்டு பிச்சலங்களை தருவதற்கு அல்லாஹ் தடை செய்த போது
ஹதிஜாவை கொண்டு மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சந்ததிகளை எனக்கு தந்தான். அப்படிப்பட்ட ஹதிஜாவை எப்படி புகழாமல் இருக்க முடியும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, விதவைகள் மார்க்கத்தில் மதிக்கப்படக்கூடியவர்கள். அந்த விதவை பெண்ணை ஹதிஜாவை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். அவர்களை கொண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கும் நபி சொன்ன இஸ்லாத்திற்கும் பல உதவிகளை செய்தான், அல்லாஹ் செய்ய வைத்தார். பொதுவாகவே மறுமணம் அப்படின்னு பார்த்தா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு விதமான தவிப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. சிலர்கள் கணவனை இழந்த பெண்கள், எனக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது, என்னால் சம்பாதிக்க முடியும், நான் என்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருப்பதை, திருமணம் செய்யாமல் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அதுபோல் ஒரு ஆண்மகனும் தவிர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவதை நாம் உலகத்தில் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துணையை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். மார்க்கம் எதை ஆகுமானதாக ஆக்கியிருக்கிறதோ அதற்கொன்று நன்மையை தருமை தவிர ஒரு பொழுதும் தீமை என்ன செய்யாது, அது தராது. கணவனை இழந்த பெண்ணாக இருந்தாலும் மனைவியை இழந்த கணவனாக இருந்தாலும் மறுமணம் செய்து கொள்வதற்கு மார்க்கம் இலகுவான வழிகளை நமக்கு காட்டி தந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக விதவை பெண்களுடைய விஷயத்தில் குடும்பத்தார்கள் அதிகமாக அக்கறைப்படணும். குடும்பத்தார்கள் என்ன செய்யணும், அதிகமாக அக்கறை செலுத்தணும். பல கட்டங்களில் உறவுகளை அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் பல குடும்பங்களில் நடக்குது. தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் அது மதிக்கப்படுவதில்லை. அவர்களுக்கு பல விதங்களிலும் மன உளைச்சலை ஏற்படுத்துவதையெல்லாம் நாம் பார்க்கும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சொல்லை மக்கள் மறந்து வாழ்கிறார்கள் என்று நாம் நினைக்க தோன்றுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கணவனை இழந்த விதவை பெண்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் யார் பாடுபடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்தவர்களைப் போல அவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, இரவெல்லாம் நின்று வணங்கினால், பகலெல்லாம் நோன்பு நோற்றால் எவ்வளவு பாக்கியத்தை அடியான் பெற்றுக்கொள்வானோ அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதவைகளை அரவணைக்கக்கூடிய, ஏழை எளியவர்களை அரவணைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான் அப்படிங்கிற செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால், ஒரு குடும்பத்தில் ஒரு விதவை பெண் இருக்கிறாள் அப்படின்னு சொன்னால் அவளின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நன்மையை தருகிறான். அதற்காக அல்லாஹ் அவர்களை நமக்கு தந்திருக்கிறான் என்கிற உண்மையை நாம் விளக்கணும். மறுமணம் செய்வதற்கு குடும்ப பெண்களே சிலர்கள் காரணமாக தடையாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இது மார்க்கம் சொல்லாத விஷயம். சில பெண்கள் குழந்தை இருக்கிறது என்பதற்காக மறுமணம் செய்வதில்லை. குழந்தை இருக்குது, என்ன செய்ய, நான் திருமணம் செஞ்சால் என்னுடைய குழந்தையினுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவருடைய கணவர் அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேரும் கணவன் மனைவி, அழகான அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள். ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர்கள் அவர்கள் இருவரும். அதில் அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மதீனாவுக்கு முதல்ல ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டாங்க. இப்போ உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தன்னுடைய கணவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு தன்னந்தனியாக தன்னுடைய குழந்தையோடு நாம் போயிடலாம் அப்படிங்கிற அந்த துணிச்சலோடு புறப்பட துணிந்தவர்கள் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க. என்ன காரணம்? தனக்கு விருப்பமான தன்னுடைய கணவன் மதீனாவில் அங்கே இருக்கிறாரு, ஹிஜ்ரத் செஞ்சு போயிருக்கிறாரு, நாமளும் என்ன செய்யணும், ஹிஜ்ரத் செஞ்சு போகணும் அப்படிங்கிற ஆசை.
இப்படிப்பட்ட அந்த தம்பதி அழகான வாழ்க்கை. ஆனால் உஹது யுத்தம் நடக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அந்த கணவருக்கு ஷஹீதுடைய பாக்கியத்தை கொடுக்குறான். அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஷஹீதாயிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு இந்த செய்தி கிடைத்த பின்பு நபி சொன்ன சொல் அவர்களுக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. யாராவது ஒருவர் இறந்து விட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுங்கள். அதோடு அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முஸீபத்தி வ க்லுஃப் லீ கைரம் மின்ஹா என்று நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் எதை இழந்தீர்களோ அதை விட சிறந்ததை தருவான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சொல் அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வந்தபோது அவர்கள் அந்த வார்த்தையை சொன்னார்கள். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு தயக்கம் இருந்துச்சு. நம்முடைய கணவர், நமக்காக வாழ்ந்த ஒரு மனிதர், அவ்வளவு அழகான அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். ஆனால் அவர் இல்லாத இடத்துல அந்த இடத்தை யாரால் நிரப்ப முடியும்? இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் சத்தியமானது, அதை மறுப்பதற்கு இல்லை. இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் அந்த தயக்கம் இருந்தது. யதார்த்தத்தில் பார்த்தால் அந்த கணவனுடைய இடத்தில் ஈடாக ஒன்றை யாரையும் நிறுத்திட முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அதை நிறுத்தினார். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அதை நிறுத்தினார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கும்போது நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அபூ சலமாவை விட உயர்ந்தவர்கள் குணத்தால், அழகால், அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்தால் உயர்வான இடத்திற்கு சொந்தக்காரர். அனைத்து முஃமின்களுக்கும் அன்னை என்கிற பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு தகுதியை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்தான். என்ன காரணம்? நபி சொன்ன அந்த சொல்லின் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் அந்த வார்த்தையை உதிர்த்தார்கள் என்பது மட்டுமல்ல, தன்னுடைய கணவனுக்கு அடுத்து இன்னொருவரை திருமணம் செய்வதற்கு அவர்கள் ஒப்புதல் அளித்தார்கள் என்பதையும் நாம் இங்கே என்ன செய்யணும், பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு அனுமதி கேட்டபோது அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு குழந்தை இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த குழந்தைக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த அம்மா நபியை திருமணம் முடித்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லுவான், வ அன்கிஹுல் அய்யாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும். துணை இல்லாமல் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நாம் யதார்த்தத்தில் பார்க்கும்போது ஒரு பெண்ணு தான் கணவனை இழந்த பின்பு பாதிக்கப்படுகிறாள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். உண்மையிலேயே கணவனாக இருந்தாலும் மனைவி இறந்துட்டா அப்படின்னு சொன்னால் உணவு இருக்கும், சரியான நேரத்தில் உண்ண முடியாது. தூங்குவதற்குண்டான சூழல் இருக்கும், ஆனால் தூக்கம் வராது. அந்த துணைவி அப்படிங்கிற ஒன்றை இழந்து விட்டால் மனிதன் அவன் பரிதவிக்கக்கூடிய நிலையை வார்த்தையால் சொல்லிட முடியாது. அன்பானவர்களே, ஆக குர்ஆன் நமக்கு சொல்கிறது, ஒரு ஆணோ பெண்ணோ துணையை இழந்து விட்டால் அவர்கள் மறுமணம் செய்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு மறுமணத்தை செய்து வையுங்கள் என்று சமூகத்திற்கு இஸ்லாம் குர்ஆனின் வழியாக நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உழைப்பு இருக்கிறது, திறமை இருக்கிறது, பணம் இருக்கிறது, உறவுகள் இருக்கிறது, நாம சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுமணம் செய்யாமல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ரத்தன் டாட்டா பெரிய கோடீஸ்வரர் சமீபத்தில் இறந்தார். அவர் சொன்ன வார்த்தை, நான் திருமணம் செய்யாமல் வாழ்ந்தது மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு துணை என்பது எல்லோருக்கும் தேவை. நபியினுடைய வாழ்க்கையில் திருமணத்திற்கு பின்பு ஏராளமான மாற்றங்கள் நடந்ததை நாம் பார்த்தோம். பல திருமணங்கள் செய்தார்கள், அதில் பலர்கள் விதவையாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி மறுமணத்தின் மூலமாக பல அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கத்தியால் குத்தப்பட்டு இருக்கின்ற நேரத்தில் சொன்ன வார்த்தை, ஈராக்கில் இருக்கின்ற விதவி பெண்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன்,
என்பதாக அவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிற விஷயத்தை கிதாபில் பதிவு செய்வாங்க. விதவிகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம், உறவுகளில் இருக்கலாம், நம்முடைய ஊர்களில் இருக்கலாம், நம்முடைய பழக்க வழக்கங்களில் இருக்கலாம். அவர்களுக்கு மறுமணம் செய்து வைப்பதற்கு உறவுகளும் சொந்தங்களும் குடும்பத்தார்களும் ஊரார்களும் ஜமாத்துகளும் அதற்கு என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்திற்கும் நபியின் மூலமாக தந்த வேதத்தின் மூலமாக வழிகாட்டி இருக்கிறான். எல்லாம் அல்லாஹ் நல்ல வாழ்க்கையையும் நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்பாடுகளையும் நம் அனைவர்களுக்கு தந்து நீண்ட ஆயுளோடும் நிறைந்த சுகத்தோடும் உற்ற துணையோடும் வாழ்கின்ற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. வாழ்கின்ற காலமெல்லாம் கணவன் மனைவி இருவரும் நல்வாழ்க்கை இறை திருப்தியை பெற்று வாழ்வதோடு சுபனத்திலும் ஒன்றாக வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.